திரு எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த 2 ஆட்டக்காரர்கள் தான் களத்தில், வேற யாருமே இல்லையா? இதுவரைக்கும் ஒரு தடவை இந்த 4.25 ஆண்டுல எடப்பாடி 210 சீட்டு ஜெயிப்போம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை நான் தப்பு செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இல்லை சொல்லலைங்க, சொல்லலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். சொல்கிறதுக்கான அடிப்படை என்ன நினச்சிக்கிட்டு தலைப்பு வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் திமுகவும் அண்ணா திமுகவும் சொல்கிறார தவிர கூட்டணிங்கிற வார்த்தை அதில் இல்லை. 2 பக்கம் பல பேர் கூட்டணின்னு நினச்சிக்கிட்டு இந்த கருத்துக்கள் சொல்லலாம். அவர் சொல்றது திமுக அண்ணா திமுகவுக்கு இடையில தான் போட்டி. 210 சீட்டு அவருடைய கருத்து. இத இந்த கூட்டணி இல்லாம பார்த்தா தான் அவர் சொல்றது. அப்படித்தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட திமுக அவங்களுடைய என்டையர் அணியோட நின்னாங்க. எந்த பிளவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நான் ஒன்றும் தப்பாக பேச விரும்பலை. கிட்டத்தட்ட எந்த கூட்டணியுமே இல்லாமல் ஒரே ஒரு கட்சி. அதை இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை. ஏன் சார்? ஏன் பேர் சொல்ல விரும்பல? சார் அவங்க முத நாள் சொல்கிறாங்க முதுகில் குத்திட்டாருன்னு, 4 நாள் கழிச்சு சொல்கிறாங்க. நான் அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேற யாரும் கூட்டணியில் இல்லையா? வேற யாரும் அதிமுக கூட்டணியில் யார் இருந்தா? எஸ்டிபி இருந்தாங்க. அதான். அதனால் பெயர் சொல்லி கொள்ளக்கூடிய எந்த கட்சியும் இல்லை. அதுல 2வது ஓட்டு அவர் வாங்கியிருக்கிறார். சரி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அதில் திமுக அணியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து 2வது ஓட்டு வாங்கியிருக்கிறார். சீமான் அப்பயே இருந்தார். விஜய் வேணா இல்லை, இவர் இருந்தார். எனவே இப்ப என்ன சொல்றாரு? ஒரு பாதி தொகுதிக்கு மேலே முடிச்சிட்டாரு. அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன கோஷம் போடுறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த தலைவனும் ஒவ்வொரு ஊர்லேயும் கூப்பிட்டு முருங்கைக்காய் விவசாயியா வா, என்ன முருங்கைக்காய் எவ்வளோ விற்கிது, நீ நான் மல்லிகை பூ விவசாயியா வா, புளி விவசாயியா ஆமாம் சார் 15,000 ஏக்கர் புளி, என்ன செய்யணும் உனக்கு, இதை பொடியாக செய்து கொடுக்கலாம் சார், ஏற்றுமதிக்கு உதவி செய்யலாம். இது ஏதோ நெசவாளர்கள்லாம் வழக்கமாக கேட்கறது, விவசாயிகள்லாம் கேட்கறது தான் வழக்கமாக எல்லா இவர் அதையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் போன வாரம் நீங்கள் நானுமே பேசணும். தென் மாவட்டங்களில் என்ன ஆச்சுன்னுட்டு நான் 1.5 வருடத்துக்கு இப்போ தென் மாவட்டங்களுக்கு போயிட்டாரு. ஆமாம், அங்கே ஒரு இடத்துல ஒரு 7 பேர், ஒரு இடத்துல ஒரு 11 பேர். அது இப்போ ஏற்பட்ட கட்சியினுடைய பிரிவை வச்சுத்தானே தவிர வேற எந்த காரணத்தாலையும் அல்ல. நல்ல கூட்டம் வந்துச்சு. நான் தப்பா இருக்குமோன்னு நான் பார்த்தேன். அந்த அடிப்படையில் தான் ஒரு 210 ஜெயிப்போம். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான். திமுக இன்னும் இன்டாக்டா இருக்கு. சரி, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இன்டாக்டா இருக்கு. கூட்டணி இல்லாம நின்றுச்சுன்னா அதிமுக ஜெயிக்கும். கூட்டணி வந்ததுனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். நான் கெஸ் பண்ணி ஜோசியம் சொல்ல தயாராக இல்லை எனக்கு. எனவே அவர் சொன்ன கருத்தை நான் முழுசா உள்வாங்கிக்கிட்டு சொல்றேன். 210 இல்லைன்னா 180 ஜெயிக்கலாம். பாதி தொகுதிக்கு மேல அவர் பிடிச்சிட்டார். நேரடியா ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யாரும் அதை மாதிரி. சரி, அந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? அவர் இப்படி சொல்றது யாருக்கு சொல்லக்கூடிய செய்தியா நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு, வேற யாருக்கும் இல்லையா? சரி, ஏன்னா நான் உடச்சை கேட்கிறேனே, விஜய் சொல்லிட்டு இருக்காரு பல இடங்கள்ல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் திரு சீமானோ அவர் தனி அணியை கட்டமைச்சு அவரும் களம் கண்டுகிட்டு இருக்கார். அப்ப மற்ற ஆட்டக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாத்தான் இதை பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க. உங்க பார்வை என்ன சார்? நீங்க ஒருவேளை கரெக்ட். ஏன்னா அவரு சொன்னார், திரு விஜய் சொன்னார் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு. அதனால அது பதில் எடுத்துக்கிட்டால் தவறில்லை. ஆனால் அவர் இந்த நிமிடம் வரை முழுமையான அரசியல்வாதியாக மாறவில்லை. இப்ப நடத்தினார்ல மாநாடு, அதுல பிளேயிங் ஜூஸ் கொடுக்கிறார். அதனால என்ன? ஓ சரி சார், சத்தமா சொல்லுங்க, 10 பேர் காலையில் விழுவட்டும்.
ஒரு அரசியல் தலைவன் தமிழ்நாட்டில், நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல, கட்சி மாநாடு, அது ரசிகர்கள் மாநாடு கொடுங்க, நீங்க கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க என்ன தூண்டி விடாங்க தயவு செய்து. ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஓடுறாரு, குதிக்கிறாரு, ரைட்டு, அதெல்லாம் நான் உடம்பு சரி. இளமை 50 வயசு. இதுவரைக்கும் அண்ணாவோ எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு ஃப்ளையிங் கிஸ். இங்கே ஸ்டார்டிங்கில் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்துருக்காரு சார். நீ பேசின பிறகு நீங்கள் பதில் சொல்லுங்க. ஃப்ளையிங் கிஸ் சொல்கிறேன். சரி சரி. ரூமுக்குள்ள முத்தம் கொடுத்தாருன்னா நான் பதில் சொல்ல முடியாது அதுக்கு. அதனால் அவர் இன்னும் அரசியல்வாதியாகவே மாறல. அவர் தப்பில்லை, அரசியலுக்கு வரணும். அவர் ஒன்றும் ஒதுக்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் அரசியல்வாதியாக மாற்றிக்கணும். அவர் இப்போ ஏதோ டூர் போகட்டும். இந்த டூரை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறேன்லங்க எடப்பாடி. அந்த டூரும் நேரடியாக கண்ணடியாக கண்ணால் பார்த்து மக்கள்கிட்ட என்ன கேட்குறாரு தான் சொல்கிறேன் சார். ஒரு விவசாயின்னு இல்லை, விவசாயியை பிரித்து கேட்குறாரு. இதே கைத்தறியை பிரித்து கேட்குறாரு, என்ன செய்யணும் உங்களுக்கு. இதே மாதிரி அவரு போனாருனால் அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு இல்ல. அவருடைய சுற்றுப்பயணமோ இல்ல அவருடைய ஆதரவு தளமோ அதிமுகவுக்கு தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், உங்ககிட்ட இருந்து தான் வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வாக்கு 1000 ரூபாய் படிக்க கொடுத்தது, 1000 ரூபாய் சும்மா கொடுத்தது, அந்த எல்லா ரெடி பண்ண வாக்குகளும் கொஞ்சம் ஒரு 0.5% கூட பொலிட்டிக்கல் ப்ரெஜுடிஸ் இல்லாமல் சொல்கிறேன், அது பெரும்பான்மையான அளவு அவருக்கு போகுது. யாருக்கு? திரு விஜய்க்கு போகுது சார். 10 தடவை நான் உங்ககிட்ட இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஏதோ மாற்றிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் அது வாங்கட்டும் சார். ஒரு ஜனநாயகம் என்பது 4 பேர் போட்டி இருந்தால்தான் ஜனநாயகமாக மாறும். அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மிகப்பெரிய அளவில் பெண்கள் ஓட்டு திமுக 1000 கொடுத்து சேர்த்து வச்சுதே, அது பூரா அங்கே போகுது. அண்ணா திமுக ஓட்டு ஓரளவுக்கு போகத்தான் செய்யும். பெரிய பாதிப்பு திமுகவுக்கு. சகோதரர் சொன்னார் ஏதோ விஜய் அண்ணா திமுக இறந்து போயிடுச்சுன்னுட்டு. அப்படிங்க சொல்லியிருக்காரா? அண்ணா திமுக சொல்லல, இறந்து போயிடுச்சுன்னு அண்ணா திமுக. அண்ணா திமுக இறந்து போச்சுன்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டா யாரும் போல. விஜய் பேசுறதுங்க, அப்படி பேசல அவர். விஜய் பேசல. சரி ஓகே. இல்ல நடுப்பற ஏதாவது அவுத்து விட்டு போக கூடாதுங்க. ஒரு அரசியல் கட்சியை பத்தி பேசுறோம். அவர் இன்டர்பிரேஷன் அவர் சொல்றாரு. ஓகே, நீங்க அத பாருங்க. விஜய் சொன்னார்னு சொல்ல கூடாது. விஜய் சொன்னார் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னார் விஜய் சொல்லுங்க. நீங்க எனக்கு அவசியம் இல்லங்க, அப்படி சொல்லல அவரு. நான் சொன்னது ஓகே ஓகே ரைட் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சிங்கம் செத்த மிருகத்தை வேட்டையாடாது. கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம் அது சார்? சிங்கம் செத்த மிருகத்தை வேட்டையாடாதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் கம்யூனிஸ்டா இருக்க கூடாதா, டிஎம்கே இருக்க கூடாதா? யார் சொன்னா? திமுக தான் எதிரா நீங்க சொல்றாரு. அவரை சொல்லிட்டு நீங்க இப்ப இங்க யார் வேணா இருக்கலாங்க, யார வேணாலும் சொல்லிட்டு வாயால அண்ணா திமுக என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த திருப்பூர் பஞ்சாயத்து மாதிரி அவரை சொல்லக்கூடாது. யார வேணா சொல்லுங்க. சரி ரைட், அப்படி சொல்லுங்க. சரி போங்க. இந்த சகோதரர் திரும்ப சொன்னாரு தூய்மை பணியாளர்கள் 11 ஜூனை கொடுத்தாங்களே, அப்போ என்ன செஞ்சீங்க நீங்கள்? சென்னையில் 11 ஜூனை பிரைவேட்டைஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏதாவது ஒரு முனகல் உண்டா உங்ககிட்ட இருந்து? சொல்கிறாரு நாங்கள் போராட்டம் பண்ணோம், அவர் வந்து ஒரு நாள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் 11 மொத்த யூனிட்டில் 11 யூனிட்டை கொடுத்தாச்சு பிரைவேட்டைசேஷன். இதே டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தா இருந்தீங்க, ஏதாவது முக்கள் முனகல் உண்டா? எனவே அவங்கவுங்க தனக்கு ஓட்டு கிடைக்கிறதா இருந்தால் எழுத்து பேச மாட்டாங்க, ஓட்டு கிடைக்கும்னா ஆதரிச்சு பேசுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு அரசியல். சரி ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விவசாயிகள்கிட்ட போய் பேசுறது, எல்லா தரப்பு மக்களிடையும் போய் பேசுறது, ஒவ்வொரு விவசாயி ஆதரவு தளத்தை உருவாக்காதுங்கிற வகையில சொல்றாங்க. சார் அவரு கருத்து ஒன்றும் தவறு இல்லை. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அவரு தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இதான் சொன்னேன், எந்த தலைவனும் ஒவ்வொரு விவசாயத்திலே பிரிவு. பொதுவா விவசாயி கைத்தறி நெசவாளர்கள் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு அசோசியேஷனை கூப்பிட்டு, எப்பா என்ன செய்யணும் உங்களுக்கு? புளி எனக்கு தெரியாது, 15,000 ஏக்கர்ல சத்து எனக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. சரி, அதை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. பவுடர் ஆக்கலாங்க,
எக்ஸ்போர்ட் பண்ண எங்களுக்கு பழி பண்ணி கொடுங்க, நான் கவர்மெண்ட்ல வந்து பண்ணி தர்றேன். இதைத்தான் எந்த தலைவரும் விவசாயிகிட்ட நான் பேசலேன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் ஆதரவு தளத்தை உருவாக்கி கொடுக்கும்னு உறுதியா நம்புறீங்க? அவரும் நம்புகிறார், அதனாலதான் 210 சொல்றார்.